செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமிக்கு நான் கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறேங்க, முடிய மாட்டேக்கி. ஒரு விரதம் இருந்து வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறேன், முடிய மாட்டேக்கி. வீட்டில் ஒரு கணபதி ஹோமம் சின்னதாக வளர்க்கணும்னு நினைக்கிறேன், முடிய மாட்டேங்குது. எதை எடுத்தாலும் தடங்கலாக இருக்குது அப்படிங்கிறவங்க நான் சொல்கிற இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணி பாருங்களேன். ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயந்தான். பூஜை இல்லை, விரதம் இல்லை, மந்திரம் இல்லை. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி படுத்த இடத்துல படுத்துக்கிட்டே சொன்னால் கூட போதுங்க. இந்த செவ்வாய்க்கிழமை ஆரம்பிங்க. அடுத்த செவ்வாய்க்கிழமை விடியும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் காத்துட்ருக்கு உங்களுக்காக. அது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். பதிவை பார்ப்பதற்கும் ஒரு சிறிய அறிவிப்பு. அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம். இந்த திட்டத்தை பற்றி எல்லா பதிவுகளையும் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன். ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள், இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து. மேலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற முறையான பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9346920042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். இதை மறுபடியும் சொல்கிறேன். இதற்கு நீங்கள் நேரம் ஒதுக்க வேண்டியதில்லை, எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. போய் படுத்து கண்ணை மூடிட்டு நான் சொல்கிற இந்த விஷயத்தை நினச்சிக்கிட்டே இருங்க. சொல்லக்கூட முடியலன்னா பரவாயில்ல, நினச்சிக்கிட்டு மட்டுமாவது இருங்க. மாற்றம் நிச்சயமாக உண்டாகும். இப்போ ஒரு மனிதனுக்கு தோஷம் அப்படிங்கிறது ஜாதக ரீதியாக தான் வரும். ஜாதகத்தில் இந்த கட்டம் சரியில்லை, அந்த கட்டம் சரியில்லை. ஆனால் ஜாதகமே இல்லாதவனுக்கும் வரக்கூடிய ஒரு தோஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண் திருஷ்டி தோஷம்தான். அவனுக்கு என்னப்பா அவன் நல்லா இருக்கிறான், அவனுக்கு என்னப்பா கார் வச்சுருக்கான், அவனுக்கு என்னப்பா பைக் வச்சுருக்கான், அவனுக்கு என்னப்பா அவன் பிள்ளை டாப்பாக இருக்குது, அவனுக்கு என்னப்பா பேர குழந்தைங்கள்லாம் நல்லா வளர்ந்துட்டாங்க. இதை மாதிரி நினைக்கிறாங்க இல்லையா? நினைக்க தான் செய்கிறாங்க. அவங்களும் உருப்படாமல் போகணும், அதை மாதிரி நினச்சாதான் அது கெட்ட சக்தியாக மாறுங்க. நினைக்க தானங்க செய்கிறாங்க. ஆனால் இந்த எண்ணங்களை அவங்க அடிக்கடி உங்களை இப்படி நினைக்கிறதே உங்களை சுற்றி நல்ல ஆற்றல்களை வரவிடாமல் தடுத்து கெட்ட ஆற்றல்களை சீக்கிரம் உங்களுக்கு ஈர்த்து கொடுத்து தான் உங்களால் எந்த பூஜை புனஸ்காரமும் பண்ண முடியாமல் போகிறது. அதை தடுக்கிறதுக்கு இதை மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை லைஃப்பில் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ படுத்த இடத்துல நீங்கள் சொல்ல வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்று முதல் நிகழ்காலத்தில் நடப்பதை உணர்ந்து அதை ஏற்றுக்கொண்டு சிறப்பான வருங்காலத்தை வாழப்போகிறேன். நன்றி முருகா, பிரபஞ்சத்திற்கு நன்றி. பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லி தான் முடிக்கணும். இன்று முதல் நிகழ்காலத்தில் நடப்பதை உணர்ந்து அதை ஏற்றுக்கொண்டு சிறப்பான வருங்காலத்திற்காக வாழப்போகிறேன். நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்னென்னா, ஒன்று நடந்து முடிஞ்சதை யோசிச்சுட்டு இருப்பாங்க, அல்லது நடக்க போகிறது ஐயோ அப்படி நடக்குமா இப்படி நடக்குமா எனக்கு என்ன பிரச்சனை வரப்போதோ அதை மாதிரி அடுத்து நடக்க போகிறத நினச்சிட்டு இருப்பாங்க. நிகழ்காலத்தை மறந்துடுவாங்க. இந்த வார்த்தையை நீங்கள் டெய்லி சொல்லும்போது உங்களுடைய எண்ணங்கள் அன்றைய நாளுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக போக ஆரம்பிச்சிடும். அப்புறம் பிரபஞ்சத்திற்கும் நன்றி சொல்கிறீங்க, முருகப்பெருமானுக்கும் நன்றி சொல்கிறீங்க. அப்படிங்கும்போது தெய்வ ஆற்றல் உங்களுக்குள்ள அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதை மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, தொடர்ந்து சொல்கிறேன். நீங்கள் இதை படுத்துக்கிட்டு எத்தனை முறைனாலும் சொல்லலாம், அல்லது நினச்சிக்கிட்டே இருங்க. நினச்சிக்கிட்டே அப்படியே தூங்கிடுங்க. மறுநாள் காலை உங்களுடைய எண்ணங்கள்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயந்தான் இல்லையா? இதை உங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஏங்க இப்போ நீங்கள் சொன்ன வார்த்தையில் ஒன்று ரெண்டு நான் விட்டுட்டேன்னா மறந்துட்டேன்னா தப்பே கிடையாதுங்க. என்ன விஷயம் அப்படின்னா, நான் நிகழ்காலத்தில் வாழ பழகிறேன், அதுதான் விஷயம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இதில் ஒன்று ரெண்டு வார்த்தைகள் நீங்கள் தப்பாக சொன்னால் கூட இதில் தவறே கிடையாதுங்க. இந்த வார்த்தைகளை நான் இந்த ஆடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணி வச்சுருக்கேன். வார்த்தை எழுதி கூட வச்சுக்கோங்க ஒரு காகிதத்தில். இல்லை நீங்கள் எனக்கு தப்பாக சொல்லிட்டேன்னா, ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் தப்பாக செஞ்சுட்டோம்னா அதே நினச்சி பயப்படுவாங்க. அப்படி ஒரு பயம் உள்ளவராக இருந்தால் வேணால் நீங்கள் ஒரு 2 தடவை அதை படித்து வச்சுக்கிட்டு அதன் பிறகு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சொல்ல ஆரம்பிங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயந்தான். இந்த செவ்வாய்க்கிழமை இரவு ஃபாலோ பண்ணிவிட்டு அடுத்த செவ்வாய்க்கிழமை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர். மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் பிரபஞ்சத்தின் அருளாலும் மகாபெரிவாவின் அருளாலும் முருகப்பெருமானின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்.